ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோகுல் இந்தி அகாடமியில் ஹிந்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், தமிழும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேவி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சுத்தமாக தமிழ் தெரியாதால் அவங்களால ஹிந்தி எழுத்து கூட்டி எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு பிரவேசிக்கால 50 மார்க் தமிழ் ஈஸி லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அதுக்காகவும் எழுத்து கூட்டி படிக்கணும். நம்ம தாய்மொழின்றதால நம்ம கண்டிப்பாக எழுத்துக்கூட்டி படிக்க கற்றுக்கணும் குழந்தைகளே. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை நம்ம எழுத்துக்கூட்டி நீங்கள் படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் எழுத்துக்கூட்டி நீங்கள் தமிழ் நல்லா படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆ இ இக்கு இங்கு காங்காச்ச எல்லாம் பார்த்துட்டோம். காக்கா கிக்கு உயிர்மை எழுத்துக்களும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஓர் எழுத்து சொல் அது பார்த்தோம். அப்புறம் ஈரெழுத்து சொற்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரெழுத்து சொற்கள் அந்த வரிசையில் நம்ம ஊ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ ஏ ஆ இ ஊ பார்த்தாச்சு. இப்போ ஏ வரிசை ஈரெழுத்து சொற்கள் அதான் பார்க்க போகிறோம். ஏ வரிசை ஈரெழுத்து சொற்கள். ஏ லி எலி, ஏ இல் எல், ஏ டு எடு, ஏ ரு எரு, ஏ டை எடை, ஏ வை எவை, ஏ தை எதை, ஏ ரி எரி 2 எரி. இந்த எரி வந்து பந்தை அவன் தூக்கி வீசி எறிந்தான். அந்த எரி இது அவன் குப்பைகளை எரித்தான். அடுப்பு எரிகிறது அந்த மாதிரி அந்த ரீக்கு வரும். எரிந்தான் எரிகிறது அந்த மீனிங்கில் வரும். ஏ இன் என், ஏ நை எனை, எனது என்னுடைய எனை அப்படின்றதுக்கு எனைன்றத 2 எழுத்து சொற்கள் வேணுன்றதுக்காக இதை போட்டிருக்கோம். எலி எல் எடு எரு எடை எவை எதை எரி எரி என் எனை. எலி ஏ லி எலி, வலை வலை, தோ இன் டி யது எலி வலை தோண்டியது. A mouse dug a burrow. Second one, in அவன், in தை பந்தை, in எரிந்தான். நீங்கள் இந்த ஆக்கி மாத்திரா இந்த ஆன்னு துணைக்கால படிக்கலன்னா எரிந்தன் அப்படின்னு படிச்சிடுவீங்க. அதனால் இந்த மாத்திரா இருக்கிறதால இந்த துணைக்கால் இருக்கிறதால ஆ அப்படின்னு படிக்கணும். எரிந்தான் இல்லைனா எரிந்தன் அப்படின்னு படிச்சிடுவீங்க. பந்தை அவன் பந்தை எரிந்தான். He throw a ball. Second one, ஏ